வணக்கம். இது மெழுகுபத்தியின் கதை. காற்று தன்னை அணைத்துவிடும் என்ற நடுக்கத்துடன் பல நள்ளிரவுகளில் மெழுகுபத்தி பயந்து கொண்டிருந்தது. அதன் தனிமையை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நள்ளிரவு ஒரு விளையாட்டு சிறுவன் அந்த மெழுகுபத்தியின் வெளிச்சத்தில் தன் கை விரல்களை மடக்கி உருவான நிழலை கொண்டு ஒரு வாத்தை சுவரில் நடக்கவிட்டான். மெழுகுபத்தி வியப்படைந்தது. நிழல் வாத்து சுவரில் நடமாடத் தொடங்கியது. யாவரும் அதை கண்டு கைதட்டி வரவேற்றார்கள். உற்சாகமான அந்த சிறுவன் வாய் திறந்து ஊளையிடும் நாயை, பயத்தில் ஓடும் மானை, ஒற்றைக்கால் நாரை, அவசரமாக ஏறும் அணிலையும், தாவிக் குதிக்கும் குரங்கையும், தலை திருப்பும் ஒட்டகத்தையும் என்ற நிழல் வழியே காட்டு உலகங்களை உருவாக்கி சுவரில் நடமாட விட்டான். வீடே சிரித்து மகிழ்ந்தது. காற்று வந்த வெளிச்சத்தை ஊதி அணைத்தது. அன்று மெழுகுபத்தி பயம் கொள்ளவில்லை. தனக்குள் ஒரு காடு ஒளிந்திருப்பதை, எண்ணற்ற மிருகங்கள் அதற்குள் ஒளிந்திருப்பதையும் அன்றுதான் மெழுகுபத்தி அறிந்து கொண்டது. அதன் பிறகு அது தனிமையை பற்றி ஒருபோதும் புலம்புவதே இல்லை. மானிட பிறப்புகள் நம்முள் பல எண்ணற்ற சக்திகள் இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் பயம் கொள்வது தேவையே இல்லை. அனைவரும் அவர்கள் பலத்தை உணர்ந்தால் எந்த பயமும் நம்மளை உண்டு செய்யாது. நன்றி, வணக்கம்.